ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் மினியேச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு விஷ்ணு லேம்ப் தான். இது வந்து நாமம் போட்ட மாதிரி இருக்கும். சூரியன் சந்திரன் ரெண்டு சைடு வந்து இருக்கும். உங்களுக்கு பின்னாடி வந்து தண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு பிரான்ஸ், ரொம்ப ஓல்டான ஒரு விளக்கு தான். ஒரு 70 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஏஜ். நல்ல ஒரு பழைய விளக்கு. இது ஒரு நல்ல சாலிட் பீஸ், யூஸ்டு ஒன் தான், பட் நல்ல கண்டிஷனாகவே இருக்குது. உங்களுக்கு நம்ம ரெகுலராக நம்ம பூஜை ரூமில் ஏற்றுற சைஸ் வந்து இருக்கும். நல்ல ஒரு பெரிய சைஸ் தான். அடுத்ததாக ஒரு குட்டியாக ஒரு மினியேச்சர் பிரியாணி பாட் மாதிரி. இதில் வந்து ஆயில் பாட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குட்டியாக அந்த நெய்யெல்லாம் எடுத்து வைக்கிறோன்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இல்லை, மினியேச்சர் அளவு தான். ஸோ நம்ம ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆயில் எடுக்கிறோன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ப்ரௌன்ஸ் ஐட்டம் தான். அடுத்ததாக இது ஒரு ப்ரௌன்ஸில் மெஷரிங் கப்பு. இது சின்ன சைஸ் தான். ஒரு 150 கிராம்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும். உங்களுக்கு சோபீஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிளான்டராக கூட நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை சாமி உட்கார வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இது ப்ரௌன்ஸில் மினி காது உருளி தான். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 ml 200 ml பிடிக்கும். இல்லை டின் கோட் பண்ணியிருக்காங்க. கண்டிஷன் நல்லாவே இருக்குது. இதுவும் அன்யூஸ்டு பீஸ். அடுத்ததாக இதுவும் ஒரு ப்ரௌன்ஸில் மினியேச்சர் படி தான், மினி படி தான். இதோட கெப்பாசிட்டியுமே 150 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் அதுக்குள்ளே தான் பிடிக்கும். உங்களுக்கு நல்ல வெயிட் வந்து வந்துடும். இதுவுமே அன்யூஸ்டு பீஸ்ன்றதுனால நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. அடுத்தது இது பிராஸில் ஒரு ஊதாங்குழல் தான். இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 inch 12 inch அந்த மாதிரி இருக்கும். இது அன்யூஸ்டு பீஸ் தான். நிறைய பேர் வாங்குகிறாங்க. அடுப்புக்கு மட்டும் இல்லாமல் சோபீஸாக யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க. அடுத்ததாக இது வந்து ஒரு பஞ்ச பாத்திரம் மாதிரி, இந்த கோவிலெலாம் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ தீர்த்தம் வைக்கிறதுக்காக. இப்போ வந்து நிறைய கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ணுறாங்க. இல்லை பூஜை ஐட்டமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 400 ml வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். அடுத்ததாக இது வந்து ஒரு முறி பவுலு. இது ஒரு நல்ல சாலிடு பீஸாக இருக்கும். இது அன்யூஸ்டு பீஸும் கூட. கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்ல வெயிட் இருக்கிறதுனால நல்ல லைஃப் வரும். இது வந்து எப்படின்னா முறி உங்களுக்கு தெரியும், கீழே போட்டால் உடையிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இதோட குவாலிட்டியும் அப்படி தான். ரொம்ப ரொம்ப சூப்பர் குவாலிட்டி, ஒரிஜினல் முறி. இது வந்து சைடிஷ் பவுலாக யூஸ் பண்ணுறது, நம்ம கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கீ பாட்டு. இந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 ml அந்த மாதிரி பிடிக்கும். இது வந்து பிரான்ஸ் கீ பாட்டு தான். ஒரு 500 to 750 ml நீங்கள் நெய், ஆயில் எதுனாலும் நீங்கள் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது அன்யூஸ்டு பீஸுன்றதுனால நல்லா தாராளமாக வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஏதாவது சூடான ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறோன்னா கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பால் குஜா தான். இது வந்து முந்திரி குஜான்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து கப்புமே இருக்குது. இதோட செட்டாக வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இதில் வந்து செட்டாகவே கிடச்சிருக்கு நமக்கு. இது வந்து கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட கெப்பாசிட்டியுமே ஒரு 750 ml அந்த மாதிரி பிடிக்கும். இதுவும் அன்யூஸ்டு பீஸ்ன்றதுனால கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் பால், தயிர் அந்த மாதிரி பர்பஸ்க்கோ, இல்லை சூடான பொருள் வைக்கிறதுக்கோ, தண்ணி கொண்டு போகிறதுக்கோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு அப்போல்லாம் யூஸ் பண்ணதான் நம்ம எப்படினாலும் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பிராஸில் ஒரு தூக்குவாளி தான். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 ml தான். இதுவும் பிடிக்கும். குட்டி குட்டி சைஸ் தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதுவுமே டின்னு நல்லாயிருக்கு. இது யூஸ்டு பீஸு, பட் கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இந்த 2 சைடு காது கொஞ்சம் தூக்குன மாதிரி இருந்தாலே அது நல்ல பழைய மாடல் தூக்கு தான். கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக ஒரு குமிழ் சம்படம் தான். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1.2 liters வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும். உங்களுக்கு நீங்கள் 1 kg வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லாவே இருக்குது. இது அன்யூஸ்டு பீஸு. உங்களுக்கு மூடி வந்து ஏர் டைட்டாக தான் இருக்கும். ரொம்ப டைட்டாக மூடவே முடியாத அந்தளவுக்குலாம் இருக்காது. ஏர் டைட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் நீங்கள் எதுனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூடான ஐட்டம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஆயில் பாத்திரம் தான். இது ஆயிலோ இல்லை வந்து சூடான ஐட்டம்ஸ் நம்ம கோயிலுக்கு கொண்டு போகிறோம், பிரசாதம் கொண்டு போகிறோம், அந்த மாதிரி பர்பஸ் கொண்டு போகலாம். கோவிலுக்கு பால் கொண்டு போகிறோம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சொம்பு மாதிரி வந்து மேலே வந்து ஒரு மூடி இருக்கிறதுனால நம்ம எதுனாலும் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து இதுவும் ஒரு கீ பாட்டு தான். இதோட கெப்பாசிட்டி ஒரு 500 ml அந்த மாதிரி பிடிக்கும். இதுவும் ரொம்பவே நல்லா இருக்குது. அன்யூஸ்டு பீஸுன்றதுனால ரொம்ப சாலிடாகவே இருக்கும். உங்களுக்கு பீஸ் ரொம்ப நெளியாது அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா சாலிடாகவே இருக்குது. இது அன்யூஸ்டு பீஸ் தான்.
அடுத்தது இது வந்து பிராஸில் இருக்கக்கூடிய ஒரு காய் கொத்து தான். இது வந்து இந்த காய் தூக்குன்னு சொல்லுவாங்களா அதுதான். இது வந்து ஒரு நார்மலாக ஒரு ரெகுலராக நம்ம ஒரு 4 பேர் இருக்க வீட்டுக்கு பரிமாறுறதுக்கு ஒரு பூஜா டைமில் அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். டின்னுமே பூசியிருக்காங்க, கண்டிஷன் நல்லாயிருக்கு, அன்யூஸ்டு பீஸ் தான். அடுத்தது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த அருவாள் மனை தான். இப்போ 2 கிடச்சிருக்கு. முன்னாடி இருக்கிறது வந்து இரும்பு தான். ஸோ அது வாஷ் பண்ணதுனால அப்படி இருக்குது. நீங்கள் வந்து ரெகுலராக வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஷார்ப்பாகவே இருக்கும், ஷார்ப் பண்ணியிருக்கு. ஸோ ஷார்ப்பாகவே இருக்கும். மயில் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு அருவாள் மனை தான். 2 பீஸ் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாம் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்ததாக இது வந்து ஒரு பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தூபக்கால் தான். நம்ம ரெகுலராக சாம்பிராணி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 inch இருக்கும். ஸோ நமக்கு நல்ல வெயிட் வந்து வந்துடும். ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இது வந்து ஒரு முறி பிளேட்டு தான். இது வந்து வட்டின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து இப்போ கடாயாக யூஸ் பண்ணாங்க, சிலேபி கடாயாக யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை ஏதாவது வதக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரிஜினல் முறி கூட. இதோட டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 inch அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே நான் அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் வந்து வெடிப்போ ஏதாவது உடஞ்சிருந்தாலும் சவுண்ட் வராது. உங்களுக்கு சவுண்ட் நல்லாவே இருக்குது பாருங்கள். அடுத்ததாக பிராஸில் வந்து 2 முறம் காமிச்சிருக்கேன். ஸோ அதுவுமே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்ததான். இதோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. இது வந்து ரீசெண்டாக பாலிஷ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கலரில் இருக்குது. உங்களுக்கு லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 inch அந்த மாதிரி வந்துடும். டயா வந்து வித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7, 8 அந்த மாதிரி சைஸ்லேருந்து இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ வாங்கிக்கோங்க. அடுத்ததாக இது வந்து ஒரு பிராஸில் வந்து வாட்டர் பாட்டில் தான். இது வந்து மில்க் கூஜாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வாட்டர் பாட்டிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மூடி வந்து மேலே இருக்குது. நம்ம ரெகுலர் கூஜாவில் பார்த்திங்கன்னா மூடி வந்து உள்ளே இருக்கும், அதாவது உள்ளே கிளாஸ் இருக்கும். பட் இதில் வந்து மேலே மூடி இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக நிறைய கெப்பாசிட்டி வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1.5 liters வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கும். 2 மூடி வந்துடும். குட்டியாக உள்ள ஒரு மூடியும் பெரிய மூடி இருக்கும். அதுக்கு மேலே குட்டியாக ஒரு மூடி நம்ம ஃப்ளாஸ்க்லலாம் இருக்கலாம். ஸோ அந்த டைப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரூ கண்டிஷனுமே நல்லாயிருக்கு. இது வந்து ரீசெண்டாக பாலிஷ் போட்ட பீஸு. பாலிஷ் போட்டதுனால இந்த கலரில் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதுவும் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நான் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுறேன். அடுத்தது பிராஸில் 2 தூக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரல் ஷேப்பில் இருக்கக்கூடிய, பேரல்னு சொல்ல முடியாது, ஒரு யூனிக் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான். இதோட கெப்பாசிட்டி 1.5 liters பிடிக்கும். இது வந்து கீழே வந்து அடியில் வந்து பாதை வச்ச மாதிரி கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 பக்கம் வந்து நல்ல பெரிய ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, அந்த தூக்குன மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல ஓல்டு பீஸ். இது இப்போ ரீசெண்டாக பாலிஷ் போட்டு நம்ம ஈயம் தேய்ச்சி வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் சூடான பொருள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இது ஒரு குமிழ் தூக்கு தான். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 liters பக்கமாக வந்து தண்ணி வந்து உங்களுக்கு பிடிக்கும். இதுவுமே ஈயம் வந்து நல்ல இப்போ பூசின ஈயன்றதுனால நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூடான ஐட்டம், பிரசாதம் அந்த மாதிரி பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இது வந்து ஒரு பால் பாத்திரம், இல்லைனா ஏதாவது குழம்பு குட்டியாக வீட்டில் வந்து ஒரு 4 பேர் இருக்க வீட்டுக்கு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 liters அந்த மாதிரி பிடிக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதில் வந்து இட்லி பாத்திரமாகவும் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர். வந்து இதுக்கு ஒரு மூடி மட்டும் செட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரமாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் நம்ம குழம்பு வைக்கிறதுக்குலாம் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இது வந்து ஒரு பிரான்ஸில் ஒரு பொங்கல் பானை தான். ஒரு நல்ல பெரிய சைஸுன்னு சொல்லலாம். ஒரு 1/2 kg வரைக்கும் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 liters அந்த மாதிரி வந்து பிடிக்கும் உங்களுக்கு. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஹைட்டு டயா நான் உங்களுக்கு அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன். நல்ல வெயிட் வந்து இருக்கும். இது ரீசெண்டாக பாலிஷ் போட்ட ஒரு பீஸ் தான். அடுத்ததாக இந்த இட்லி பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் இருக்குது. அதே மாதிரி கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. பார்க்க லுக்குமே நல்லாயிருக்கு. இதில் வந்து மொத்தமாக வந்து 7 இட்லி வந்து பண்ணலாம். நல்லா பெரிய பெரிய இட்லியாக உங்களுக்கு வரும் இட்லி பாத்திரத்தில். ஈயம் வந்து இப்போ பாலிஷ் போட்டு பூசினதுனால நல்லாவே ஈயம் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப லைஃப் வந்து வரும். ஸோ கீழே இருக்க பாத்திரத்தை நீங்கள் சுடு தண்ணி, குழம்பு அந்த மாதிரி வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்போது. ஸோ அந்த மாதிரி பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.